நீங்க நிறைய பேரை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்ட்? இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். ஓகே, ஏன்னா நீங்க நிறைய பேரை கேள்வி கேட்டுட்டீங்க. ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம வந்திருக்கோம், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க இந்த ஈவெண்ட்டை வச்சு என்ன பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு பெண்ணா இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு? உள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஒரு பெண் வளர்ந்து வரும்போது பாக்குறது எப்படி இருக்கு? நிச்சயமா நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, சாதாரணமா பெண்கள் எல்லா துறைகளையும் சாதிக்கணும்ன்றதுதான் மெயின் நான் நினைக்கிற ஒரு விஷயம். அடுத்தது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, முயற்சியோட நாங்க முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமா வெற்றி நிச்சயம்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். ஆனா நாங்க இதுல ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி பெண்களை கௌரவிக்கிறது ஒரு மிச்சம் பெருமையான ஒரு விஷயம். அதோட விசேடமாக பெண்களை கௌரவப்படுத்துவது என்றது ஒரு இன்னும் விசேடமான ஒரு விஷயம். ஏன்னா சாதாரணமா எங்களோட துறைகள் எல்லாம் நான் வேலை செய்யற ஊடகமாக இருக்கட்டும், நிறைய ஆண்கள் தான் நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு ஒரு சகோதரியா பார்த்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி தருவாங்க. அதே மாதிரி இருக்கும் போது நிறைய இந்த மாதிரி துறைகள்ல சாதிக்கிற பெண்களை பெண்களே கௌரவப்படுத்துறது, அதோட ஒரு தனி பெண்ணா இருந்து கௌரவப்படுத்துறது என்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணுன்றதே ஒரு விருது தான். ஒரு விருதுக்கு இன்னொரு விருது அப்படின்றது இட் இஸ் இன்னொரு அந்த கிரீடத்துல வைக்கிற இன்னொரு வைரக்கல் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஆரம்பிச்சது. ஓகே ஓகே, ஏன்னா ஸ்கை தமிழ்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்க நீங்க கேள்வி கேட்கறத. எல்லாரையும் இந்த பொண்ணு கேள்வி கேக்குது, இந்த பொண்ணு ஒருத்தன் கேள்வி கேட்கறக்கு வரணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. நீங்க இது வரைக்கும் இன்டர்வியூ எடுத்ததுலயே ரொம்ப சந்தோஷமா டிஃப்ரெண்டா இவங்க கிட்ட எடுக்கிறது ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது, இப்போ வரையும் என்னால மறக்க முடியாதுன்னா அது எந்த இன்டர்வியூ? நிறைய பெண்களை நான் இன்டர்வியூ பண்ணிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. அதுதான் நான் அதை பிரிச்சு பேசுறதுக்கு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு மத்தியில போராடி முன்னுக்கு வராங்க என்றது எல்லாரோட ஒரு சாப்டர்லயும் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்திருப்பீங்க, கரெக்டா? இன்டர்வியூ பண்ண அவங்க இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, எனக்கு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒன்றுனா எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்தாங்க ஒரு கேர்ள் அவங்க தையல் கலை அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் அவ இன்டர்வியூ பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறா. அதாவது அவட அகாடமி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் அவ இன்டர்வியூ பண்ணினேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த வண்டர் உமன் 2025ல அவார்டா எடுத்துட்டு நான் இன்டர்வியூ பண்ணும் போது என் வளர்ச்சிக்கு நீங்க ஒரு பெரிய காரணம் என் மைக்லயே சொன்னது எனக்கு ஒரு மாதிரி நானே இதை பண்றேன்னு தோணுச்சு. பட் அது ஒரு மிச்சம் ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதைத்தான் நான் சொல்லுவேன். மோர் தேன் செலிபிரிட்டி, ஒரு 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 சின்ன ஃபேமிலியில இருந்து அவ இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கிறன்றது எனக்கு மிச்சம் ஒரு பெருமை. ஓகே, சோ நீங்க இந்தியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க ஸ்கூல் டைம்ல இருந்து எல்லாரையும் சொல்லக்கூடாது, இது பர்టిక్యులர்லி நான் என்னதான் சொல்றேன், உண்மையா சொல்ல போனா சின்ன காலத்துல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து இப்பவும் கூட எதுவா இருந்தாலும் எங்களுக்கு இந்தியா கனெக்டட் கூட. அந்த வகையில முதல்லாம் ஸ்கூல் டைம்ல மெரி பண்ணினால இந்தியால மெரி பண்ணணும் எல்லாம் தோணிருக்குது. அப்ப எல்லாம் எங்க வீட்லயே சொல்லுவாங்க, சீரியஸ்லி அப்படி எல்லாம் இருந்திருக்குது. பட் ஒரு பெண்களை மதிக்கிறதுலயும் சரி, கல்ச்சர், இந்தியாவோட கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் அந்த ஸ்லாங் இருக்குது இங்கேயும் அதுல 50% அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த வகையில ஒரு சகோதர நாடாக எங்களுக்கு மிச்சம் நெருங்கிய ஒரு நாடு. ஓகே, இது ஏற்கனவே நான் அங்க பேசும்போதுமே சொன்னேன், சகோதர நாடு அது இதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க, எல்லாருமே ஒண்ணுதான். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, சொன்னேன் இல்லையா? நீங்க சென்னைக்குள்ள இருந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா போறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். ஆனா 1 ஹவர் ஸ்ரீலங்காக்கே வந்தாச்சு. ஓகே, சோ நீங்க உள்ள இருக்கு சுத்துறதை விட இது பக்கம் தான், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதுல எதுக்கு வித்தியாசம்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ யூ ஆர் ஹாப்பி, எல்லாத்தையும் கேள்வி கேட்டீங்க, கிளம்பி ஓடுற நேரத்துல என்னையாண்டா நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க, அந்த மாதிரிதான், ரைட்? இனிமே யாராவது உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது சொன்னா என்ன சொல்லணும்?